நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அவதார அன்னை அன்னபூர்ணி அரசியம்மா வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் பாய்ஸ். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டியது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வை. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அவதாரம் அன்னை என்ன அவதாரம்? அன்னபூர்ணி அரசு அவதாரம். இது என்ன ரூட்ரா? தீவாளி பச்சை சிங். இல்ல என்ன சக்தின்னு கேக்குறேன். இந்த பிரபஞ்சத்தையே ஒரு சக்தி தான் இயக்கிட்டு இருக்கு. என்னடா இது? என்ன பச்சிக்கிறியா? எதுக்கு தால எனக்கு மடக்காம எறாத. உருவம் இல்லாம அந்த உருவம் வந்து இந்த அன்னபூர்ணி அரசு உடல்ல இயங்கிட்டு இருக்கு. அரசு, ஆனால் இவருடைய உண்மையான பேர் அரசு இல்ல, அவர் அரசும் இல்ல. ஆனால் இப்ப அரசு வந்து அவருடன் இணைந்து உணர்ந்து இருக்கிறாருன்னு சொல்றீங்க. அது எப்படி சாத்தியம்? அந்த உடல் இந்த தல் அப்படின்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. அது உணர்ந்தவங்களுக்கு அது சாத்தியம் தான். இயற்பேர் ரோஹித். அரசு தான் அவருன்றது நீங்க நம்பிக்கை. அது நம்பிக்கை இல்ல, உணர்றேன். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அப்ப ரோஹித் எங்க போனாரு? நான் வந்து சாதாரண மனிதனை திருமணம் பண்ணிக்க முடியாது. அரசுவா இருந்தா மட்டும்தான் திருமணம் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? இப்ப ரோஹித் எங்க போனாரு? ரோஹிதா இருந்தா அருளாசி வழங்க உட்கார வச்சிருக்க மாட்டேன். என்னன்னா அவங்க ஒருத்தங்க வந்து தாங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா அவங்க அத்தனை கர்மாவையும் நாங்க எடுத்துக்கிறோம். அப்படிங்கும் போது அது ஒரு சக்தியா இருந்தா மட்டும்தான் தனக்கு வந்து அது பாதிக்காது. சாதாரண மனிதனா இருந்து அருளாசி வழங்கினாங்கன்னா அவங்களோட கர்மா ஃபுல்லா இவங்களுக்கு வந்து பாதிக்கும். இதுலயே நீங்க உணர்ந்துக்கலாம். அரசு வந்துட்டாரு, ரோஹித் எங்க போனாரு? அட்மிஷன் இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டுருக்கேன். அது ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர், அந்த ரோஹித்ங்கிற நான் அப்படிங்கிறது சுத்தமா அழிஞ்சிரும். இப்ப அரசு வந்துட்டாரு, ரோஹித் இருக்கிறாரா இல்ல ரோஹித் இறந்துட்டாரா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் தெரியவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து என்ன நடந்துச்சுங்கிறத இது சொல்றேன். இது வந்து ஜென்ரலா வந்து ஒரு ஆன்மா இறந்துருச்சு, இன்னொருத்தர் உடம்புல வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு சமுதாயத்தில். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பிக்க. ஏன்னா அவங்களோட அறிவு அவ்வளவு தூரம் தான் இருக்கு. கொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அரசு வந்துட்டாரு, ஏத்துக்கிறோம். ரோஹித் எங்க போனாரு? ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. அடிச்ச குவாட்டு வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா. வேற ஒரு இறந்தவங்களோட ஆன்மா ஒருத்தர் உடம்புல வந்து செயல்படுறது அப்படி இல்லை. இது அரசுன்றது ஒரு சாதாரண ஆன்மா இல்ல, அவங்க ஒரு இறை சக்தியா இருக்காங்க. சாமி என்ன வேலை பாக்குறீங்க? வேலை செய்தெல்லாம் உடலப்பா, நான் ஒரு ஆத்மாப்பா. ஆத்மா கீழே வெயிட்டிங்ல பத்மா. இது வந்து அந்த ஒரு இறைசக்தி யார் உடம்புல வந்து டக்குன்னு ஒரு ஆட்கொண்டு செயல்படுறாது. அதுக்கு ஒரு பரிபக்குவம் வேணும். அரசு இங்கே, ரோஹித் எங்கே? சரி சார், இது சமுதாயத்திற கண்ணோட்டத்திலேயே நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா இது வந்து ஆன்மீக ரீதியாக உணர வேண்டிய விஷயம். நீங்க வந்து எல்லா மக்களுக்குமே புரியுற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்ன. நீங்க ஆன்மீகத்தில் இருக்கீங்களா? காலையில வேலைக்கு போறவன் இவன் முகத்தை ஒரு தடவை நேரா பார்த்துட்டு போனா போதும், பாட் அவுட். அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். இல்ல, அம்மா ஆன்மீகத்துல முழுமையா இருக்காங்க, வாக்கு தராங்க. ஆமா சார், நான் வந்து எனக்கு 25 வயசுலயே ஆன்மீக தேடுதல் இயல்பாக வந்துச்சு. அச்சி, வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு, படிச்சவ மாதிரி இருக்கிற, பேண்ட் சட்டை வேற போட்டுருக்கிற. நீங்க எல்லாம் பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னத்துக்கட ஆகும்? இதுக்காக நிறைய இடங்கள்ல போய் ஆன்மீக தேடுதல் இருந்துச்சு எனக்கு. இப்ப நீங்க பேசுறது அரசு இல்ல? அரசு தானே. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் ரோஹித் இல்ல, அரசு பேசுறது அரசு, ரோஹித் இல்ல. நான் இந்த பதில் சொல்லி முடிக்க சொல்ல பப்ளிக்குமே தெளிவு வந்து. சொல்லுங்க. இந்த அரசு பரிணாமம் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஏற்பட்டுச்சு. இப்ப நீங்க பேசுறது அரசு. நார்மலா இருக்க முடியாது, என்னால இப்போ இருக்க நார்மலா இருக்க முடியாது. திடீர்னு ஒரு சமாதி நிலை மாதிரி போகும். ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்க. ஒரு உடல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சக்தி நம்மளை ஆட்கொள்ளும் போது இப்படி இருக்க மாதிரி நார்மலா பேசுறதோ நார்மலா இருக்கிறதோ இருக்க முடியாது என்னால. அப்ப எங்க இருந்தீங்க? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேச மறந்துட மாட்டேன். முதல்ல அரச வெளிப்படும் போது இப்ப பின்னாடி சிலை பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். பார்த்தேன். அந்த கண்ணும் அந்த முகமும் அப்படியே வெளிப்பட்டு. என்னடா சொல்ற? அதே முகம் வெளிப்பட்டுச்சுனா இப்படி இப்போ ரோஹித் முகமா தெரியுது இல்லைங்க? ஆமா, இல்ல அவங்களோட முகமே லைவா வந்தது அப்படியே. ஓ, அப்படியே நீங்க பாத்தீங்களா? ஆமா. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா?
இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாஸ் பண்றானா? இப்பவுமே அருளாசி கொடுக்க இல்ல உட்கார்றாங்க. ரோஹித் உங்க கூட எப்போ பயணிச்சாரு? அது அரசு இருக்கும் போதுல இருந்து என்னடா இது இப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சது. அரசு இருக்கும்போது ரோஹித் இருந்தார், கூடவே இருந்தாரு. அப்போ வந்து ஒரு அப்போ ரோஹித் என்ன பண்ணியிருந்தாரு? இல்ல இப்ப நான் அரசு பேசினே இருக்கிறேன், இப்ப ரோஹித்தை பத்தி கேள்வி கேட்கிறேன். நான் தான் சொன்னேன் மெமரியில இருக்கும். ரெண்டும் மாறி மாறி வரும்ன்றீங்களா? மெமரியில இருக்கும், நீங்க எப்ப கேட்டாலும் சொல்லலாம். அது சிறு வயசுல இருந்து நடந்தது எல்லாமே சொல்லலாம் எடுத்து. சரி, இப்போ ரோஹித் யாரு சொல்லுங்க, சொல்லுங்க. ஐடி கம்பெனி. டேய் முட்டு சந்திரா, வழி இல்லடா. ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வேலை பார்த்தீங்க? ஒரு பிரைவேட் கார்ப்பரேட் கம்பெனியில் ஐடி செக்டரில் ஒர்க் பார்த்தேன். இப்போ நீங்க பேசுறது அரசு. அரசு வந்துட்டாரு, ரோஹித் எங்க போனாரு? படுத்துறாயா படுத்துறா. அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல. தொங்குடா. அம்மா கூட எப்படி பயணிச்சீங்க? ரோஹித் மட்டும் இல்ல, நிறைய பேர் எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அதுல இவர் ஒருத்தர். ஆமா, அதுல ஒருத்தர். 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே பாப்பாங்க, இவரு மனைவியை ரொம்ப தாங்க ஒரு பொறாமப்படுற அளவுக்கு என்னைய வந்து அப்படி பாத்துக்குவாங்க வந்து. இல்ல இப்ப எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி நீங்க தான் இருக்கிறீங்க. ஏன்னா அரசு அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் கூட தான் வாழணும், நான் கல்யாணம் பண்ணது அரசு தான் நீங்க சொல்லும் போது நீங்க சொன்ன உடனே அவரும் அதை ஏத்துக்கணும். ஆமா, அப்போ உங்களுடைய அனுபவம் உயர்வானது தானே? ஆமா சார். ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்பட்டு என்ன பத்தி பேசுற நீ? தடைகளை கடந்து வந்தேன், இவ்வளவு விமர்சனங்களை கடந்து வந்தேன்னா இவ்வளவு அவதூறுகளுக்கும் இவ்வளவு விமர்சனத்துக்கு போடா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம். பிஞ்சி பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா. எதுக்கு நின்னேன்னா என் கணவரோட அரசு மேல வச்சிருந்த அன்பு, இதை விடக்கூடாதுன்னு அவங்க மேல வச்சிருந்த அன்பு தான் என்னை கொண்டு வந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் நிக்கிறேன்னா அரசு மேல வச்சிருந்த அன்பு தான். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அந்த டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்க உணர்வை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆமா, ஏன்னா நான் இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இப்படி ஒரு காதலை என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. இப்படி ஒரு கேடு கட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. ஷாஜஹான் மும்தாஜ் கேள்விப்பட்டிருக்கோம், தாஜ்மஹால் கட்டினாருன்னு. ஆமா. எளிமையா வாழ்ந்த நீங்க பொம்பளையா இது சாணி உருண்டிக்கு சாரி கட்டின மாதிரி இருக்கு. பார்க்கும்போது கொம்டின்னு வருது. சரி, அரசு இறந்த பிறகு அந்த ஆத்மா, அந்த உணர்வு, இந்த ஆன்மீகம், இந்த சக்தி எல்லாம் எப்போ வந்துச்சு? மறுநாளே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. அந்த அந்த ஒரு செகண்ட்ல அது நடக்குது. அது நடக்கலாம், கண்டிப்பா நீங்க இறந்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா. அப்ப இவர் எங்க இருந்தாரு? அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. சார் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நீங்க பேசுறது அரசு. ஏன்னு நீங்களும் அரசும் கடன் மணியா எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க? 2010 மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். 2010 ஆயிடுச்சு. 2019 உடலை விட்டாங்க. 9 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தீங்க. குழந்தை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை? இல்ல. விரும்பி விருப்பப்பட்டு திருமணம் செஞ்சீங்க. ஆனா உங்களுக்கு 9 வருஷமா ஒண்ணா இருந்திருக்கீங்க, குழந்தையே இல்ல. 2 பேரும் வெறும் ஒரு அன்பு தான். அன்பால இணைஞ்சோம், அன்பால கல்யாணம் பண்ணி அன்பால வாழ்க்கை நடக்கும். ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? ஏண்டி உன் புருஷன் ஒன்வேல போயிட்டு இருக்கா, ஹைவேல போயிட்டு இருக்கியா? இந்த பார், இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருடி, ஆக்சிடென்ட் ஆயிரும். ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டினா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? இப்ப ஆன்மீக ரீதியில வந்தீங்கன்னா இது தெரியும். நீங்க இப்ப தன்னை உணரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக வழியில பயணிக்கிறீங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கோம், தான் யாரு உணரணும்னு பயணிக்கிறீங்க. அதுல பயணிக்க 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 நீங்க முக்தார் தான் நம்ம, இந்த உடல் தான் நம்மன்னு இருக்கீங்களா, அது அத்தனையுமே அழிஞ்சிருக்கு. இதுல நீங்க முதல்ல சொன்னீங்களா, அவங்களே 2 பேருமே ஒரே டைம்ல உணர்த்தப்பட்டுச்சு. எப்படி பயந்துட்டியா? இல்ல பின்ன வெக்கமா? எனக்கு கூட அதேதான். நிஜமா? ஆமா. உணர்வு இது இல்ல, யார் ப்ரொபோஸ் பண்ணாங்க? இது உணர்வு ரீதியா உணரும் போது அவங்களோட முகமும் கண்ணும் வெளிப்படுது. நீங்க பயப்படலையா? அப்போ அழுகாதான் வந்தது. ஓ, அதான் ஆனந்த கண்ணீர். என்ன அழுக? என்னால முடியல. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுகுறீங்க பாரு. சரி, அரசு தான் உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு இல்ல, மறுபடியும் திருமணம் பண்ணீங்க?
இது வந்து கணவன்கிற அங்கீகாரம் நான் கொடுக்கணும்ல. என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? இதுவும் ஒரு பசிதானப்பா. அதான் ஏற்கனவே ஆயிடுச்சு. இதை நான் வந்து சமுதாயத்துக்கு வெளிப்படுத்தணும்ல. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. இப்போ இவர் தான் அரசுன்னு தெரிஞ்ச பிறகு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. இதுக்கான பதில் நான் சொல்றேன். இப்போ நீங்க பேசுறது அரசு. உணர்றவங்க அரசா உணரட்டும். ரோகிதா பாக்குறாங்க, ரோகிதா அம்மாவோட கணவரா பாக்குறவங்க அப்படி பாக்கட்டும். நீங்களும் அம்மான்றீங்களா? உங்களுக்காக சொல்றேன். நாதாரி குடும்பம்டா. நான் அரசு பேசுனதெல்லாம் பார்த்துருக்கிறேன். பட் அரசுடைய ஸ்பீச்சுக்கும் இப்போ ரோஹித்துடைய ஸ்பீச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது எப்படி அதே குரல் இருக்கும் உங்களுக்கு? இப்போ இவர் அரசு இல்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் புத்திசான கம்மிங்க பொண்ணுக்கு. அப்ப அந்த இயல்பு தமிழ் தானே பேசணும். அவரு கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. அசிங்கமாக இருக்கிறது. இந்த மண்டை, இந்த தாடி, இதெல்லாம் ஒரு அசிங்கமா தெரியல. உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு, அதை விட்டுருக்கீங்க. இன்னொருத்தருடைய கணவனை நீங்க விரும்பி இருக்கீங்க, திருமணம் செஞ்சிருக்கீங்க, அந்த குடும்பம் நடுத்தர நிற்குது. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ 2 குடும்பத்தை விட்டுட்டு வந்தனாலதான் இப்ப ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் பயன் அடைவாங்க. இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரு ஏமாத்துறியே, ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. அரசு வாக்குறுதி கொடுத்து திருமணம் செய்து தன்னுடைய மனைவியை விட்டு வந்திருக்கிறாரு. அது தப்பு இல்லையா சார்? இது வந்து இந்த பாவம் புண்ணியம், இந்த சரி தப்பு இதெல்லாம் பாக்குறதெல்லாம் வந்து சாதாரண மனிதனுக்கு தான். நான் சாமிடா. இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக நீங்க மாமாவை சொல்றியாடா? அரசு உடல் தான் இருந்துச்சு, உயிர் இருக்கு, உயிர் உணர்ந்திருக்கு, உயிர் வந்து பரிமாற்றம் அடைச்சோடு இப்போ அரசு இங்கே தான் இருக்கிறாரு. ஏன் அரசுக்கு அந்த சிந்தனை, அந்த எண்ணம் இல்லையா? தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் போய் பார்க்கலாமே. ஒரு உயிர் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு இங்க என்னடா பண்ணி பேசி? இவ யாரா? இவதானே பாலராஜ் பொண்டாட்டி. எது அவன் பொண்டாட்டி? இதெல்லாம் வந்து அவங்க என்னவா அவங்களோட விதின்னு சொல்லலாம். இது அவ்வளவுதான். நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்குடா. நீ ஏன்டா நினைச்ச? 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா ஃபிளாஷ்பேக்? இந்த சமுதாயத்துல ஒரு நெகட்டிவ், ஒரு ஆத்மா வந்து செயல்படுற மாதிரி நீங்க பேசுறீங்க. அரசோட தன்மை வெளிப்படுது. அந்த சக்தி வந்து மக்களுக்கு அருள்பாலிக்க வந்திருக்கு. எனக்கு வச்சிருந்த அந்த ஒத்த வீட்டை அந்த கறிக்காரக்கார மொண்டாட்டிக்கு எழுதி வச்சுட்டு அம்மட்ட நகை நட்டு கொண்டு போய் அவட்ட கொடுத்து நடத்தி அவளோட சேர்ந்து செத்து போயிட்டியே. நம்ம பிள்ளைங்க 2 தெருவுல நிக்குதே. நம்ம பிள்ளைகளை யாரோட அது முடிஞ்சு போச்சு. அது பழைய பிறவி. அது வந்தாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது புது பிறவி, புது பரிணாமம். இது வந்து எப்பவுமே இனி வந்து ஜென்மம் ஜென்மமா தொடரும். இந்த பந்தம் தான் இது. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்கள்கிட்ட ஒரு பக்தர் கேட்கறாங்க, என்னோட புருஷன் சரியில்லை, உணவு போட கூட தொடர்பு இருக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு என்ன நீங்க சொல்வீங்க? அது தவறானது, அதை விடுங்கன்னு தான் சொல்லுவேன். அதுதான் நம்ம அரசு பண்ணாரு. உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாலசாமி. அவங்க வேற, நீங்களும் பண்ணீங்க. அவங்க வேற, நாங்க வேற. இல்ல, உங்களுக்கு நடந்தா இயற்கை ஆன்மீகம்ன்றீங்க, இது அடுத்தவங்க வாழ்க்கையில் நடந்தா தப்புன்றீங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி. நாங்க வந்த வேலை இது. எங்களுக்கு பிறவி கொடுக்கப்பட்டது இதுதான். அப்புறம் தான் ஆன்மீகம்லாம் வந்துச்சு. ஆனா நீங்க வந்து அரசு கூட நெருக்கமா இருக்கும்போது அப்படிலாம் ஆன்மீகம் இல்லையே. அரசுக்கு தெரியுமே எல்லாமே. இது குண்டு பல்பு அண்ட புழு புழுகுது. கலாய்க்காத பால்சாமி. அப்புறம் கமிஷன் காசு கூட கிடைக்காது. நீங்க சாதாரணமா நடுத்தர குடும்பத்துல பிறந்தீங்க, ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்க. உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு குடும்ப சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நகை நெட்டோட இருக்கீங்க. எப்படி? பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீம். அதான் 19 வயசுல மேரேஜ் ஆனது. கணவன் வந்து அன்பா பாத்துக்குவானா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அப்ப பார்த்தது வந்து அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எத்தனை வீடு இருக்கு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, பணம் நிறைய இருக்கு, அதுதான் பார்த்தாங்க. அது மாதிரி தான் பார்த்து பண்ணி வச்சாங்க உங்க பெத்தவங்க. ஆமா, அந்த மாதிரி தான் பார்த்து பண்ணி. ரெண்டாம் தரமா? ஆமா. இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. இல்ல, உங்க காதல் வந்து ஆன்மீக காதலா? ஆமா. ஆனா நீங்க ஆன்மீகம் தானே போதிக்கிறீங்க, எப்படி வசதி? நிறைய தடவை சொல்லியிருக்கேனே, என்னுடைய அன்பு குழந்தைங்க தான் இதை கொண்டு போறது எல்லாமே. அப்போ சாமிக்கு ஏழையா இருக்க முடியாது, பணக்காரன் தான் இருக்க முடியுமா? அது முடிவு பண்றதுதான். சாமியே பல்லக்குல போகுதா, பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாங்கிற பழமொழியை ப்ரூவ் பண்ணிட்டீங்களடா. நான் இப்படி இருக்கேன், நான் செய்யறதே பாருங்களேன். மக்கள்கிட்ட இது வரைக்கும் ஏதாவது 1 ரூபாய் வாங்குறேன்னா? மக்களுக்கு இலவசமா தான் 1 ரூபாய் வாங்கல, யார்கிட்ட கை நீட்டி காசு வாங்கல, எதுவுமே பண்ணல. எப்படி இந்த வசதி? உங்ககிட்ட ஏமாந்தவங்களை நினைச்சு பாத்தியா? எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க? எவ்வளவு பெரிய பாவம். நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல. ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். என்னால பயன் அடைகிறாங்க, வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்க, ட்ரெஸ் பண்றேன், இன்னும் விதவிதமா சாரி கட்டுவேன், இன்னும் விதவிதமா ஜுவல் போடுவேன். சரியா? எங்க குச்சமே இல்ல.
பயனடைகிற என்னோட அன்பு குழந்தைங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நான் போட்டுக்கிறேன். இல்ல அம்மாவுக்கு பிள்ளைங்க செய்யறாங்க, ஏன் கணவர் செய்ய மாட்டாரா? அம்மாவுக்கு பிள்ளைங்க செய்யறாங்க, கணவர் செய்வாங்க. இப்பதானே திருமணம் பண்ணது, கணவர் செய்வாங்க. எங்க எதுவும் வாங்கி தரலையா? வாங்கி கொடுத்தீங்க. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. கல்யாணம் பண்ணீங்களா? கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? நீங்க பாட்டு கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டீங்க. என்ன பண்ணீங்க சொல்லுங்க, என்ன கொடுத்தீங்க அவங்களுக்கு? என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? சார் எனக்கு அவங்களோட அன்பு போதும் சார். நீங்க விட்டுறலாம், அப்படி நாங்க எப்படி விட முடியும்? உங்க பக்தர்கள் நாங்க எப்படி விட முடியும்? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. என்னம்மா இப்படி ஏமாந்துட்டீங்க? ஒண்ணுமே பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்க. என்ன ரோஹித் சார், என்ன அரசு? அரசோட அன்போட உங்களுக்கு பெரிய கிஃப்ட் இருக்க பாவி முடியும். மனுஷன். அதே மாதிரி அரசோட அன்பு இப்படிதான் ஏமாத்துவீங்களா? மனசோட பாருங்க, கழுத்துல செயின் இதை கழட்டி இந்தம்மா கொடுக்கலாம்ல. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. உங்க சிரிப்புல நாங்களாம் சந்தோஷப்படுறோம், அது வேற விஷயம். பக்கா ஏமாத்திக்கிறோம். கல்யாணம் பண்ணிட்டாரு, இங்கேயே உட்காந்துட்டாரு. பாருங்க இதெல்லாம் வாழ்க்கை அமையணும், இந்த மாதிரிலாம் வாழ்க்கை. பொறாம லைட்டா அவெல்லாம் பாருங்க மைக் எடுத்துட்டு அங்கங்க போட்டு கேள்வி கேட்டு, அவன்கிட்ட கேள்வி கேட்டு, இவன்கிட்ட கேள்வி கேட்டு, இவன்கிட்ட 4 வார்த்தை, அவன்கிட்ட 4 வார்த்தை. என்ன பழப்புது? அப்புறம் அவன் வெளியே போயிட்டு நான் சொல்றான் 3 மணி நேரம் எடுத்தாரு, 10 நிமிஷம் தான் போட்டாருன்றான், எடுத்ததெல்லாம் கட் பண்ணிட்டான்றான். இல்ல இவங்கெல்லாம் என்னமா பண்ணலாம்? இவங்கெல்லாம் நல்லா இன்டர்வியூ கொடுத்துறாங்க, வெளியே போட்டு இப்படி பேசுறாங்கடா. அதெல்லாம் காதலே வாங்கிக்க கூடாது. நம்ம வளர்ச்சி அடையறவங்க அப்படிதான் பேசதான் செய்வாங்க. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. அரசு எப்படி இறந்தாரு? ஹார்ட் அட்டாக்கால இருந்தாங்க. அவரை நீங்க தான் கொலை பண்ணி. ஐயா இப்படி பொருளைய கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழவச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? உட்காருமா. நல்லா இருக்க மாட்டாங்க அவங்களாம். என்ன ஃபீலிங்னா கையில மாதிரி செட் ஆகல. வா மர்டர் அட்டெம்ப்ட் 101 வா. ஆமால நீ தானே செட்டிங்க. நீ இதோட செட் பண்ண அந்த பழைய சொல்லுச்சு. அங்க பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரல, என்ன சுண்டு சுண்டா பாத்தீங்களாடாலு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சூப்பர் நடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஏன் ஊராட்சிப்பட்ட கிடைக்கலன்னு தெரியல. தமிழ்தான் எவ்வளவோ பேச்சு எல்லாம் கடந்து வரேன்னா அவங்க மேல வச்சிருக்க அன்புதான், அது தவிர எதுவுமே தெரியாது. சரி வாங்க அப்படி உட்காந்துக்கணும், கூப்பிட்டு மறுபடியும் முதல்ல அதான் அரசு தான் இங்க இருக்கிறார் இல்லையா? அது இங்க அவருடைய உணர்வு, அவரோட ஆத்மா இங்கே தானே இருக்கு. அரசு எங்க போனாரு? இந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? என்ன சொல்றீங்க அரசு? இந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? உடல்னாலும் உணர்வும் உயிரும் இங்க இருக்குல்ல. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அவ கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அரசுடைய ஆத்மா வந்து ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டு ரோஹிட்ட வந்துச்சு. ஆமா. ஏன் இந்த ஆத்மா ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டு முக்தார்ட்டிய வராதா? பயவுலைக்கு ஆசைய பாரு. அரசு சாதாரண ஆத்மா கிடையாது. ஜாமீன்ல வந்த சாமியாரா? அரசு வந்து இறைசக்தி. அந்த இறைசக்தி யார் மூலியமா செயல்படணும், அதுக்கு ஒரு தன்மை வேணும். இப்ப நீங்க பேசுறது அரசு. திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன ஒரு குடும்ப வாழ்க்கை, அம்மாக்கு இது தேவையா? நீங்க கேக்குறது புரியல. ஏங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, தாம்பத்திய வாழ்க்கை எங்களுக்கு வந்து இயல்பான இதான் நீங்க அதான் ஆன்மீகமா? சார், அவங்க ஆமா அன்பா அந்யோன்யமான வாழ்க்கை தான். எப்படா இப்படி வெக்கமே இல்லாம பேசுற நீ? நீங்க அம்மா, இவரு அம்மா சொன்னா அது யாரு? அப்பாவை தான் அப்பா தான் சொல்லுவாங்க. ஓ இவர் அப்பா, நீங்க அம்மா, அப்படிதான். ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி படைக்கல. மண்டல மட்டும் அடிச்சறாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.